இந்த நாள்ல கூட let us turn to, I want you to turn to Romans chapter 4, 4ஆம் அதிகாரத்துல அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அங்க எழுதப்பட்டு இருக்கும். Amen. The faith and his prayer life and the perseverance, persistence, இதெல்லாம் அங்க எழுதப்பட்டு இருக்கும் 4ஆம் அதிகாரத்துல. சோ அதுல 17ஆம் வசனத்துல எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுவார். என்னன்னு, the faith, the hope, the belief, the prayer எல்லாம் அந்த ஒரு வசனத்துல அடங்கி இருக்கான்னு சொல்றார். அநேக ஜாதிகளுக்கு தன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரு உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவருமா அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எப்படி இருந்தானா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமா மரித்தோரை உயிர்ப்பித்து எல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானா. ஆமென். when God promised, நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது ஹல்லேலூயா, ஆபிரகாமை தேவன் at the age of 75 அவனை புறப்பட்டு போகன்னு சொல்லும் போது 75 வயசு, அவனுடைய மனைவிக்கு 65 வயதுல அவன் ஆண்டவராகிய தேவன் நான் அழைக்கிறாரு, அவனை புறப்பட்டு போன்னு சொல்லுகிறார். அவனுக்கு வாக்கு தத்தம் பண்றாரு. என்னன்னு, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுவார். உனக்குள்ள இருந்த ராஜாக்கள் எல்லாம் வருவார்கள் என்று அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு 75 வயதுல கொடுக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா அவனுக்கு 100 வயது வரைக்கும் ஒண்ணு நடக்கல. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, for 25 years he couldn't see anything happening. ஒரு மோமெண்ட்டும் கிடையாது, ஒரு அற்புதமும் கிடையாது. 99வது வயசு when he was at the 99, சாராளுக்கு அப்போது 89 வயசு. அப்போ தேவன் தரிசனமாகி அவனுக்கு சொல்றாரு, இன்னும் ஒரு வருஷத்துல உற்பவச காலத்துல you will have a child, his name shall be Isaac. Amen. அப்போ நம்புகிறதற்கு எதுவுமே கிடையாது. at the age of 99 யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் பர்த்டே அவனுக்கு 100th பர்த்டே. அவனுக்கு நம்புறதுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை. Not even a simple sign was available for him to believe the promise of God. In spite of ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாத போது கூட he believed in the promise of God and he became the father of nations. அவனுக்கு ஒரு சின்ன அறிகுறி இல்லாத போது கூட அவன் தேவன் சொன்னது மேல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் மேல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்காகவும் தகப்பனாக இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவாக இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோட he believed in the word of God when there was no evidence for anything. அவன் வாழ்க்கையில எந்த நன்மையும், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பெரிய ஜாதி ஆகக்கூடிய எந்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடிய அடையாளம் இல்லாத போது கூட he believed so strongly in the word of God. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கையா இருந்தான். இன்னைக்கு கூட I want to tell you, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் உங்களுக்கு வந்திருக்கலாம், ப்ராமிஸ் வந்திருக்கலாம். Hallelujah. You would have been holding to it and believing it and praying, ஜெபித்து கொண்டிருக்கலாம். as days நாட்கள் கடந்து போயிருக்கலாம், மாதங்கள் கடந்து போயிருக்கலாம், வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம். you are அங்க அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு சைட் கூட ஒன்னு கூட உங்க கண்களில பார்க்க முடியாம நீங்க இப்போது இருந்து கொண்ட right now as I am speaking this, you may be in a situation where you couldn't see any light. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வெளிச்சமோ, எந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு காரியமோ, ஒரு அற்புதம் நடக்கிற சாத்திய கூறுகளோ கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இப்போது இருந்து கொண்டு இருக்கலாம். You may be right now. You will be right now.
somebody உங்க பிசினஸ்ல இருக்கலாம், உங்க ஃபேமிலி லைஃப்ல இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்க பிள்ளைக வாழ்க்கையில இருக்கலாம். you are not seeing any progress. இவ்வளவு ஜெர்மனி இவ்வளவு காரியங்கள் நடந்து you are not seeing any good things. உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில இருக்கலாம், ஏதோ வேலைக்குரிய காரியங்களா இருக்கலாம். you are just praying and believing and you are seeing no good results. ஒரு நன்மையான காரியங்களும் நீங்க இப்போது பார்க்கிற சூழ்நிலைகளில இல்லாம இருக்கலாம். You're just witnessing barrenness. எல்லா இடத்திலும் பார்க்கும்போது there is no hope, there is no barrenness. எல்லா இடத்திலும் barrenness இருக்கிறது. எல்லா இடத்திலும் போகனாக்கா everything is coming back to you. நீங்க உலகத்துல பார்க்கும் சொல்லுவாங்க, பந்து அடிச்சாக்க ரிட்டர்ன் வருகிறது போல எல்லாம் உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். பட் இன்னைக்கு நான் தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணானா, when everything was working against him, அவனுடைய வயசு அவனுக்கு எதிர்மறையா இருந்தது, அவனுடைய எல்லா காரியங்களும் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் flourishing and growing, பிள்ளைகள் அவன் வீட்டுக்குள்ளே அவனுடைய வேலைக்காரிகள் அவர்களுக்கு பிள்ளை பிறந்த அவர்கள் பெரியவர்கள் ஆகிறாங்க. பட் nothing is happening. The promise of God அவன் வாழ்க்கையில நடக்காத போது நிச்சயமா சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு நீங்க அப்படிதான் சோர்ந்து போயிருக்கிறீங்க, இன்னைக்கு நிச்சயமா நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. பட் இங்க ஆபிரகாம் வழியா சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, இங்கே ஹல்லேலூயா, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த போதும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். Hallelujah. He still believed when there was no hope. He still believed. யார் மேல நம்பிக்கை வச்ச? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மேல அவன் நம்பிக்கையா இருந்தான். Amen. He saw a God who kept his promises. அவன் ஒரு தேவன் மேல இல்லாதவைகளை இருக்கு, because he saw, என்னத பார்த்தாங்க, அவன் he came to senses. எதை பார்த்தாங்க? ஒன்னு வெளிச்சமே இல்லாம இருந்தது, குழப்பமா இருந்தது. There was chaos. அந்த இடத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரே, அங்க வெளிச்சம் உண்டானதே. அது தேவன் அதை ஆபிரகாம் கேட்டு இருக்கிறான். அங்க வெளிச்சம் இல்லாத இடத்துல தேவன் பேசி வெளிச்சத்தை கொண்டு வந்தாரு, இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைத்தாரு. He believed in the same God. இல்ல என்கிட்ட இல்லங்க, பிள்ளை இல்ல, வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு அறிகுறி இல்ல. ஹல்லேலூயா. இப்ப எனக்கு 99 வயசு ஆயிருச்சு, என் மனைவிக்கு 89 வயசு ஆயிருச்சு. I don't see any thing happening. சரீரம் செத்து போய் கொண்டிருக்கிறது, சாராளுடைய சரீரம் செத்து போய் கொண்டிருக்கிறது. Everything is working against me, everything. But he said, I still believe in the promises of God. தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசித்தானா. Hallelujah. நீங்க இன்னொரு இடத்துல பார்க்கலாம், when I'm saying this, ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, நீங்க எலியாவுடைய வாழ்க்கை கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி கொள்வீங்கன்னா, there you see an amazing thing. Hallelujah. 3 வருஷம் எலியா சொன்னபடியே மழையும் வரல, பனியும் பெய்யலங்க. There was completely drought. There was famine everywhere. தேசத்துல ஒண்ணும் கிடையாது, எல்லா மிருகங்கள் செத்து போனது, தண்ணி கிடையாது. There was no விளைச்சல் கிடையாது, அறுவடை கிடையாது, no sowing, no reaping, nothing. ஆகாப் ராஜா, he was so angry on Elijah. அவனை பிடிச்சு அவனை கொன்று போடணும்னு நினைக்கிறான். சோ அந்த நேரத்துல Elijah shows himself. God says, போய் எலியாவுக்கு ராஜாவுக்கு காட்டுன்னு சொல்றான். Then there is a big கர்மெல், அந்த மவுண்ட் ஆஃப் கர்மெல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்தம் நடக்குதுங்க. எலிஜா ஒரு தனி மனுஷனா எசபேலோட தீர்க்கதரிசிகளோட யுத்தம். there is a warfare happening. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவன் ஜெபம் பண்றான், அக்கினி இறங்கி வருகிறது. it consumes the offering. எல்லாத்தையும் பலி எல்லாம் கன்சியூம் பண்ணிடுறது. now still என்ன இருக்குதுங்க, இதெல்லாம் நடக்குது. but there is no sight of rain. 3 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் மேல பாக்குறாங்க, வெயில் கொளுத்துது. there is no ஒரு மேகத்துக்கான ஒரு மழைக்கான ஒரு அடையாளம் எங்குமே கிடையாது. எலியா சொல்லுவாரு, ஆகாபே நீ போய் சாப்பிடு, it's time for the rain to come. சொல்லிட்ட பிறகு என்ன பண்றாருங்க,
அவர் நேர போய் முழங்கால் படிட்டு he begins to pray. எதுக்கு ஜெபம் பண்றாருங்க? He begins to pray for the rain. மழைக்காக அவர் ஜெபம் பண்றார். When he is praying for the rain, when there is no evidence of rain, மழை வரக்கூடிய அடையாளமே இல்லாத போது he begins to pray for the rain. When there was பயங்கரமா வெயில் அடித்து கொண்டிருக்க, சூரியன் அந்த அளவுக்கு சூடா இருக்கிற நேரத்துல he was just praying for the rain. Hallelujah. When he couldn't see, there was no evidence of rain, but he believed in the God. Hallelujah. வாக்குத்தத்தம் பண்ணினவர் மேல அவன் நம்பிக்கையா இருந்தான். இல்லாத வேளை இருக்கிற வேளை போல் மேல நம்பிக்கையா இருந்தான். He began to pray. He began to pray. ஜெபிக்கிறாங்க. தன் வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நீ சமுத்திரத்தின் பக்கமாய் போய் பாரு. Every time he went and came, there was discouragement voice. அவன் வேலைக்காரன் சொன்னா, ஒண்ணு இல்லைங்க, there is வெயில் பயங்கரமா அடிக்குது, வெயில் பயங்கரமா இருக்குது, தண்ணி எல்லாம் சுடுது கடல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. He came and said, 6 முறை, ஒவ்வொரு முறையும் பார்க்கிறான். எலியா சொல்றார், போய் பாரு 6 முறை. he went and saw only the sun. He only saw the white clouds. Hallelujah. He couldn't see rain. He couldn't sense rain. ஒன்னும் பார்க்கலங்க. the same result எலியா கிட்ட வந்து சொல்றான். எலியா never get அவர் frustrate ஆகல, அவர் நம்பிக்கை இழந்து போகல. he kept on pressing in prayer. இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணாரு, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணாரு. he kept on praying. He kept on pressing to God for that miracle. இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல எத்தனை பேரு you are going to press on to your prayer life? இன்னும் கொஞ்சம். Don't give up on your prayer. Don't give up on your faith. Let your prayer be mingled with in prayer. Let your prayer be mingled with faith. Hallelujah. Cry out to God. இன்னும் கொஞ்ச நேரம் தான். Just push little bit. இன்னும் கொஞ்சம் perseverance. Don't give up. ஒரு அடையாளம் இல்ல. There was no sign of rain. Elijah kept on praying. வேலைக்காரன் சொல்றாரு, அவன் போறான் பாக்குறான் வரான், போறான் பாக்குறவன் 6 முறை. He saw nothing. Elijah didn't give up. 7வது முறை மறுபடியும் சொல்ற, இப்ப போய் பாரு. 7வது முறை போய் பார்க்கும் போது கடல் நடுவில் இருந்து ஒரு கை அளவு மேகம் மேல எழும்புதுங்க. I don't know how this man saw it. அவன் வந்து சொல்றான், எஜமானனே, எலியா தீர்க்கதரிசியே, கடல் நடுவில் இருந்து ஒரு கை அளவு மேகம் மேல எழும்பி கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவ்வளவுதான். Elijah now he saw an evidence of rain. ஒரு பெரிய கார் மேகத்தை பார்க்கல, மழை துளியை பார்க்கல. He saw just a hand size of cloud. Amen. இந்த இரவு நேரத்துல கூட உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? There is an evidence God has kept for you, but you have to press. நீ இன்னும் கொஞ்சம் push out பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கர்த்தரிடத்தை call upon the name of the Lord. Don't give up on your prayer. Don't give up on your faith. Don't give up on your hope. Hallelujah. Because your miracle is going to show up. அது ஒரு பெருசா தெரியாம இருக்கலாம். It will start with a small cloud. ஒரு கையளவு தான், ஒரு சின்ன அடையாளம் தான். It is just rising up for you. God is going to rise up for you. எலைஜா அந்த சிறிய மேகத்தை பார்த்து சொல்றான், பெருமழை வரப்போகிறது. Hallelujah. What did Elijah say? Hallelujah. எலியா என்ன பண்றாங்க? Hallelujah. 44 வசனத்தை 18ஆம் அதிகாரம் 44 வசனத்துல பாத்தீங்கன்னா, 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி கொண்டு போய்விடும் என்று சொன்னான். ஹalleluya. அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஹalleluya. My dear brothers and sisters, those you say that you have faith.
Still God is seated on the throne. Elijah didn't give up on his God, didn't give up on his faith, didn't give up that God will answer his prayer. சோர்ந்து போகல, அவன் ஜெபம் பண்ணான். Kept on praying, kept on praying and kept on expecting a small sign. ஒரு சின்ன மேகம் தான். அவன் ஜெபத்திலிருந்து எழுவதற்கு முன்பாகவே திடீர்னு அந்த சின்ன மேகம் கார் மேகமா மாறிச்சு. கார் மேகமா மாறினது மாத்திரமல்ல, there was a heavy rain, கண்டிராத மழை. The same thing will happen to you if you don't give up on your prayer, if you don't give up on your faith, if you don't give up on your hope, if you don't give up on your God. You are going to witness a big and great miracles. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அற்புதமும் மகிமையும் உங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது. நீங்க சோர்ந்து போய் ஜெபிக்கிறத கூட விட்டு இருந்தீங்கன்னா, right now rise up. Hallelujah. If you have become tired in praying, seeking God, ஒன்ன நடக்கல நீங்க சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா, it's time. Hallelujah. Just put your knees down. Call upon the name of the Lord. ஜெபம் பண்ணுங்க. There is a miracle that is being stored for you. உங்க ஜெபத்துக்காக ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. Only your prayer can bring that miracle. Hallelujah. Only Elijah's prayer can produce that miracle. Hallelujah. Not Elisha's prayer. Only Elijah's prayer. அதே போலதான் உங்க ஜெபத்துக்கு ஒரு அற்புதம் காத்து இருக்கிறது. Hallelujah. If you don't give up, God is not going to give up. If you give up, God will give up. Hallelujah. God is not going to give up, but He's going to push you up. He's going to ask you to pray. சோர்ந்து போகாம இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறாரு. முழங்கால் படியிடுங்க. Cry unto God. Call upon the name of the Lord. Hallelujah. There is already a sign, small sign, that is going to bring a mighty ocean of blessing. Hallelujah. So God bless you. God revive your faith. God revive your prayer life. இந்த 26 வருஷத்துல முடிவுக்குள்ள, may God revive and do something in your life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.